என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆரம்பிக்கலாங்களா? குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த முதல் வணக்கம். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? டேய், இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அரசியல்னா என்னங்க அண்ணே? இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும்? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமடா. இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுறியே, அடிச்சா என்ன? மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, சும்மா அதிரதுல பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானா போயே தீருவேன். ஆஹா, போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர், இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அண்ணே, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், என்ன மன்னிச்சிருக்கேன். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. ஓவரா வர்ணிக்கிறா. அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் எல்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இனிமேல் பேசுனா செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மறுபடியும் முதல்ல இருந்தா. உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். எது? அவனுக்கு நான் ஈக்குவலான ஆளா? அவங்க உங்களுக்கும் மேல. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா, ஏதாவது பேசுப்பா. டே தம்பி, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும். எவனுக்கும் பயப்பட மாட்டேன், உயிருக்கும் பயப்படக்கூடாது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, இப்ப நடந்திருக்க திராவிடம். அவங்க உங்களுக்கும் மேல. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, மறுபடியும் முதல்ல இருந்தா. தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே சார். உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க. சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு வரும் 2026
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. வெயிட் பண்றாங்க, நான் நேர்ல வரேன்டா. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்ன கட்ட இது டூ மச், இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? ஐயா ராசாதி ராசா அருணாசலா படையப்பா தளபதி மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.